இயேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலியான தூய வியாக்குல அன்னையினுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். 8ஆம் நாள் விழாவை இன்று நாம் சிறப்பிக்கிறோம் என்றால் மகிழ்ச்சியாக இந்த மண்ணிலிருந்து பல்வேறு இடங்களிலே திருமணத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள் அனைவரும் இணைந்து, மண்ணினுடைய அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் அனைவருமே இணைந்து அன்னைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியாக இந்த இறை வேண்டலிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு என்ன காரணம்? ஏன் நாம் அனைவருமே இணைந்து வந்து இந்த விழாவிலே இறைவனுக்கும் அன்னை மரியாவிற்கும் நன்றி செலுத்த வேண்டும்? அதற்கான காரணம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது, இது நம்முடைய உறவை வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்முடைய உறவுகளிலே இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளிலே நாம் இணைந்து வந்திருக்கின்றோம். எனவேதான் அருமையான தலைப்பினையும் கொடுத்திருக்கின்றார்கள், உறவை வளர்த்தெடுக்கும் இறைவேண்டல். இந்த இறைவேண்டல் நம்முடைய உறவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய தலைப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். நாமும் இணைந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம், இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், உறவிலே வளர வேண்டும் என்பதற்காக. இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்குமே இனிமையான திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவை வளர்ப்பது எப்படி? நம்ம எல்லாம் உறவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே இன்னைக்கு முன்னுரையில் வாசிக்க கேட்டோம். கணவன் மனைவி, தாய் தந்தை, பிள்ளைகள், அண்ணன் தம்பி, இவ்வாறு உறவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதையும் தாண்டி அந்த உறவிலே ஊன்றி இருப்பது எப்படி, அதை வளர்த்தெடுப்பது எப்படி என்று சிந்திக்கின்ற பொழுது 4 கருத்துக்களை சொல்லுகின்றார்கள், 4 சிந்தனைகளை கொடுக்கின்றார்கள். அதாவது, 1, குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும், குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். 2ஆவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக பங்கேற்க வேண்டும். 4ஆவதாக குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த 4 கோட்பாடுகளையும், இந்த 4 பண்புகளையுமே ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது, அதை தன்னுடைய உள்ளத்திலே இருத்துகின்ற பொழுது, அதன்படி வாழ முற்படுகின்ற பொழுது உறவுகள் வளர்த்தெடுக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றார்கள். இந்த பின்னணியிலே, இந்த 4 கோட்பாடுகளுடைய சிந்தனையிலே நம்முடைய தந்தையாம் கடவுள் எவ்வாறு மக்கள் மீது உறவை உருவாக்கினார், தன்னுடைய மக்கள் மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது உறவை உருவாக்கினார் என்பதை பற்றியும், இறைமகன் இயேசு எவ்வாறு தந்தையின் மீதும் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் மீதும் உறவு கொண்டவராக இருந்தார் என்பதை பற்றியும், நம்முடைய அன்னை மரியாள் எவ்வாறு உறவுகளை உருவாக்கியவளாக இருந்தாள் என்பதையும், நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உறவற்றவர்களாக என்பதையும் சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். முதலிலே யாவே கடவுள் எப்படி தன்னுடைய மக்கள் மீது உறவு கொண்டவராக இருந்தார், இந்த உறவை வளர்த்தவராக இருந்தார் என்று சிந்திக்கின்ற பொழுது, விடுதலை பயண நூலிலே 2வது அதிகாரத்திலே 24 மற்றும் 25 ஆகிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அவர்களது புலம்பல், அந்த புலம்பலை கடவுள் கேட்டார். அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை கடவுள் கேட்டார் என்று அங்கே வாசிக்கின்றோம். அதே போன்று கடவுள் இஸ்ரேல் மக்களை கண் நோக்கினார், அவர்களுடைய புலம்பலை கடவுள் கேட்கின்றார், கடவுள் செவி கொடுக்கின்றார். அந்த மக்களுடைய நிலையை, அவர்களுடைய புலம்பலை, அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையாம் கடவுள் செவி கொடுத்து கேட்கின்றார். அவர்களுடைய குரல் அவருடைய செவிகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை மட்டும் செய்துவிடவில்லை, 2வது பண்பிற்கு வருகின்றார், அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதே 2வது அதிகாரத்திலே 24வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கின்ற பொழுது அங்கே கடவுள் சொல்லுவார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை என்பது உறவை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன் என்று சொல்லி உறவை உருவாக்கி இருக்கிறார். உடன்படிக்கையின் மூலமாக அதை நினைவு கூறுகின்றார். இந்த மக்களுடைய குரலை ஏற்றுக்கொள்ளுகின்றார், கேட்கின்றார், அவர்களின் நிலையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். 3ஆவதாக அவர்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே வாசிக்க முடியும். எனவே எகிப்தியர் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கவும், பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தி செல்வதற்கும் நாம் இறங்கி வந்திருக்கின்றோம். மக்களுடைய கவலை கஷ்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும்.
உறவுகளை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள், உணர்வுகளை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சூழலிலே இவர்களை விடுதலை கொடுக்க வேண்டும், உறவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி தந்தையாம் கடவுள், யாவே கடவுள் அங்கே வாக்குறுதி கொடுப்பதை பார்க்கின்றோம். அந்த மக்களோடு பங்கேற்பவராக இருக்கின்றார். அந்த மக்களை பார்த்து குறை சொல்லாதவராகவும் இருக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பயணத்திலே குறை சொல்லுகின்றார்கள். எங்களுக்கு எகிப்திலே அனைத்தும் கிடைத்தது, ஆனால் இங்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று முணுமுணுக்கின்ற பொழுது கூட கடவுள் குறை சொல்பவராக இல்லை, உடன்படிக்கை மேற்கொள்ளுகின்றார். நான் சொல்பவற்றை எல்லாம் நீங்கள் கேட்டு நடந்தீர்கள் என்றால் வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள், வாழ்வினுடைய தேசத்திற்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொல்லி அங்கே வாக்குறுதி கொடுக்கின்றார், உறவை புதுப்பிக்கின்றார். ஆக தந்தையாம் கடவுள் தன்னுடைய மக்களுடைய அந்த உறவை புதுப்பிப்பவராக, அதை மீட்டெடுப்பவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்ததாக தன்னுடைய மகன், ஒரே மகனை உலகிற்கு அனுப்புகின்றார். இந்த கடவுளாட்சிய மகனாட்சி இயேசு கிறிஸ்து எவ்வாறு தந்தையோடு அந்த அன்புறவை, அந்த உறவை புதுப்பிக்கின்றார், அந்த உறவை மீட்டெடுக்கின்றார். இறை மக்களாட்சி நம்மோடு எப்படி உறவு கொண்டவராக இருந்தார் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த தந்தையினுடைய குரலுக்கு அவர் செவிமடுக்கின்றார், தந்தையுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார், அவருடைய அழைப்பிலே அந்த திட்டத்திலே பங்கேற்கின்றார், தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றார். இறுதியில் கூட தந்தையை பார்த்து குறை சொல்லவில்லை, மாறாக தந்தையை உம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும், தன்னுடைய உயிரையை கொடுக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவை அங்கே அவர் புதுப்பிக்கின்றார், ஆழப்படுத்துகின்றார். அதே இறைமகன் இயேசு மக்கள் மீது எப்படி உறவு கொண்டவராக இருக்கின்றார், எப்படி அந்த உறவை மீட்டெடுக்கின்றார் சிந்திக்கின்ற பொழுது மார்க்கு நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே வாசித்தோம் என்றால், பார்வையற்ற பர்த்திமேயு வழியில உட்கார்ந்துட்டு இருப்பான். இயேசு அந்த வழியே போயிட்டு இருக்கிறார், இவர் தான் போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கத்த ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும், எனக்கு வாழ்வு கொடும், என்னுடைய கண்ணில் திறக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடும் என்று அவன் கத்தி கொண்டிருக்கின்றான். இந்த குரலை இறைமகன் இயேசு கேட்கின்றார், செவிமடுக்கின்றார், இவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்றார். இது மட்டுமா, மார்க் நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அந்த நூற்றுவ தலைவன் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுவான், ஐயா என்னுடைய மகன் முடக்குவாதத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், முடக்குவாதத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று சொன்னவுடனே அந்த குரலை இறைமகன் இயேசு கேட்கின்றார். கேட்டதோடு நிறுத்திவிடவில்லை, அதற்காக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றார், அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த குரலை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அங்கேதான் 2வது பண்பு வருகின்றது, ஏற்றுக்கொள்ளுதல். அந்த பர்த்திமேயுவை என்னிடம் கூட்டி வாருங்கள், அவன் வாழ்வு பெற வேண்டும், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். நூற்றுவ தலைவனை பார்த்து சொல்லுகின்றார், நான் வந்து உன்னுடைய பணியாளனை குணப்படுத்துவேன். இப்படியாக அவர்களுடைய இந்த நிலையை அவர் காது கொடுத்து கேட்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடவில்லை, மாறாக அவர்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே ஈடுபடுகின்றார், உழைக்கின்றார், வாழ்வு கொடுக்கின்றார். இதுதான் இறைமகன் இயேசு நம்மீது கொண்ட ஒரு உறவாக இருக்கின்றது. குறை சொல்லவில்லை. விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கொண்டு வருகின்றார்கள், அவர்களை குறை சொல்லவில்லை, மாறாக இனிமேல் பாவம் செய்யாதே, நீ மன்னிக்கப்பட்டவளாக செல். அவளுடைய சூழலை ஏற்றுக்கொள்ளுகின்றார், வாழ்வு கொடுக்கின்றார், குறை சொல்லவில்லை, உறவை உருவாக்கியவராக இருக்கின்றார். நம்முடைய வியாகுல தாயினுடைய உறவு என்று சொல்லுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே வாசிக்கின்ற பொருள், அருள்மிக பெற்றவரே வாழ்க என்ற ஒரு வாழ்த்து கொடுக்கப்படுகின்றது. மங்கள வார்த்தை செய்தி என்று சொல்லுகின்றோம். அந்த வாழ்த்தினை பெற்றவுடனே அன்னை மரியாள் அந்த குரலை கேட்கின்றாள். கடவுளுடைய குரல் வானதூதர் மூலமாக கொடுக்கப்படுகிறது, அதை கேட்கின்றார்கள், செவிமடுக்கின்றார்கள். இத்தகைய ஒரு வாழ்த்து எனக்கு எப்படி கிடைத்ததோ என்று சொல்லி அதை செவிமடுக்கின்றார்கள். கடைசியிலே சொல்லுகின்றார்கள், இதோ உமது அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உம்முடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். உம் வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லுகின்றார். அதே போன்று அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஆலயத்திலே காணிக்கையாக கொண்டு செல்லுகின்ற பொழுது சிமியோன் சொல்லுகின்றார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். ஏற்றுக்கொள்கின்றார் அந்த வார்த்தைகளை. உண்மையிலேயே இதுதான் இறைவனுடைய திட்டமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றவராக அன்னை மரியாள் மாறுவதை பார்க்கின்றோம். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, அதில் பங்கேற்கின்றாள்.
யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அந்த திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்து விடுகின்றது. யாருமே அன்னையிடம் வந்து சொல்லவில்லை ரசம் தீர்ந்து விட்டது என்று. ஆனால் அன்னை மரியாள் அவர்களுடைய அந்த நிலையிலே அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக பங்கேற்பவர்களாக தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார், மகனே சாட்சி ரசம் தீர்ந்து விட்டது. அவர்களுடைய அந்த துன்பத்திலே பங்கேற்கின்றாள், அந்த குடும்பத்தினுடைய துன்பத்திலே பங்கேற்பவராக மாறுகின்றாள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்றார். இவருடைய இன்பத்திலே பங்கெடுப்பவராக இருக்கின்றார். துன்பத்தில் பங்கெடுக்கின்ற அன்னை அதே நேரத்திலே இன்பத்திலும் பங்கெடுப்பவளாக இருக்கின்றாள். திருத்தூதர் பணிகளிலே 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிற பொழுது சீடர்கள் எல்லாம் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் பூட்டப்பட்ட அறையிலே என்று இருக்கும். எதற்காக? திருச்சபை உருவாக வேண்டும் என்பதற்காக. ஆக அன்னை மரியாள் இன்பத்திலும் துன்பத்திலும் திரு அவையினுடைய உருவாக்கத்திலுமே இணைந்து ஜெபித்தவளாக பங்கேற்றவளாக இருக்கின்றாள். அந்த பங்கேற்பு என்பது உறவை உருவாக்கினதாக இருக்கிறது. அன்னை மரியாள் எதற்குமே குறை சொல்லவில்லை. தன்னுடைய மகனை பற்றி சொன்னார்கள், குடிகாரன் என்று சொன்னார்கள், போசனப்பிரி என்று சொன்னார்கள், இவருக்கு மதிமயங்கி விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அனைத்தையுமே கேட்கின்றாள், ஏற்றுக்கொள்ளுகின்றாள், உள்ளத்தில் இருத்துகின்றாள், சிந்திக்கின்றாள், செயல்படுகின்றாள். ஆனால் குறை சொல்லவில்லை. ஏனென்றால் தன்னுடைய அன்பு மகன் யார் என்பது அவருக்கு தெரியும். அன்பு மகனுடைய சூழல் என்ன என்பது அவருக்கு தெரியும். அத்தகைய ஒரு மகன் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன் இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார், உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கின்றன? நீங்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்றீர்களா? அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்திருக்கின்றீர்களா? அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அவர்களோடு ஈடுபடுகின்றீர்களா? செயல்படுகின்றீர்களா? குறை சொல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த கேள்விகள் இன்று நம்மை பார்த்து கேட்கப்படுகின்றன. நாம் அனைவருமே இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உறவுகளை இழந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல உண்மையான உறவு இருக்கு? எத்தனை குடும்பங்கள் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொந்தக்காரங்க கூட பேசுறாங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு புனித டோமினிக்கினுடைய வாழ்க்கையிலே சொல்லுவார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளுமே இரவு குடும்ப ஜெபமாலை சொன்ன பிறகுதான் சாப்பிடுவாங்களாம் நைட். இப்படி இதுதான் அவங்களுடைய வழக்கம். ஒரு நாள் திடீரென்று அந்த இரவு வேளையிலே குடும்ப ஜெபமாலை முடித்தவுடனே அவர்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை இந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு சாப்பிட அமர்ந்தார்கள். இந்த டோமினிக் போகவில்லை. பெற்றோர் கூப்பிடுறாங்க, வாடா டைம் ஆச்சு, சாப்பிடுறா, சாப்பிட்டு தூங்குடா. நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? என்ன பிரச்சனை உனக்கு? டோமினிக் சொல்லி இருக்கின்றார், நாம் கடைசியாக என்ன ஜெபத்தை சொன்னோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொன்னோம். அதுல என்ன கருத்து வந்தது? அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நாம மன்னிச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. பெற்றோர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். அந்த குழந்தையானவன் சொல்லுகின்றான், நம்முடைய பெரியப்பாவுடைய வீட்டோடு நாம் 10 ஆண்டுகளாக பேசாமல் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இந்த ஜெபத்தை சொல்லி என்ன அர்த்தம்? நம்முடைய உறவு எங்கே இருக்கின்றது என்று அந்த சிறு வயதிலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் புனித டோமினிக். அன்று முதல் அந்த 2 குடும்பங்களுமே உறவிலே வாழ்ந்ததாக சொல்லுகின்றார்கள். எங்கெல்லாம் இறை வேண்டல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உறவுகள் வளர்த்தெடுக்கப்படுகின்றன. இறை வேண்டலை பற்றி சொல்லுகின்ற பொழுது மதுரை மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயரான பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் தன்னுடைய நிம்மதி நிமிடங்கள் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதுவார், ஜெபம் என்பது இதயங்களின் இடமாற்றம். இதயங்களின் இடமாற்றம். என்னுடைய இதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்து விட்டு இயேசுடைய இதயத்தை நான் பெற்றுக் கொள்வது, என்னுடைய இதயத்தை நான் அன்னை மரியாளுக்கு கொடுத்து விட்டு அவருடைய இதயத்தை நான் பெற்றுக் கொள்வது, அதுதான் ஜெபம் என்று சொல்லுவார். எப்பொழுது நாம் இயேசுடைய இதயத்தையும் தந்தையாம் கடவுளுடைய இதயத்தையும் அன்னை மரியாளுடைய இதயத்தையும் நம்முடைய இதயமாக மாற்றுகின்றோமோ, அப்படி மாற்றுகின்ற பொழுது பிறருடைய கூக்குரலை நாம் செவி கொடுத்து கேட்போம், அவர்களுக்காக செயல்படுவோம், அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஈடுபாட்டோடு உழைப்போம், அவர்களை பற்றி குறை சொல்லாதவர்களாக இருப்போம். இந்த பண்புகள் இருக்கின்ற பொழுது உறவுகளை வளர்க்கின்றவர்களாக நாம் மாற முடியும். அத்தகைய மக்களாக வாழ்வதற்கான அருளை வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.